வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா இப்போ தான் மேலே ஏறுறேன். ஸோ என்ன நடக்குது அப்டேட் பண்ணுறேன். பஸ் வந்துடுச்சு, இப்போ தான் செக்கிங் முடிச்சேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் பேருந்துலேயும் கார்லேயும் திருமலைக்கு போகிறாங்க. ஆனால் இந்த மலைச்சாலை எப்போது கட்டப்பட்டது அப்படின்னு தெரியுமா? இதை பற்றி படிச்சுக்கிட்டே இந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கேன். நான் பல வருஷத்துக்கு முன்னாடி திருமலைக்கு செல்லும் ஒரே வழி கால்நடை மலை ஏறுவது தான். அதாவது நடந்து மட்டும்தான் போக முடியும், பஸ்ஸோ காரோ எதுவே போக முடியாது. ஸோ அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாச்சு. அதனால் வாகனங்கள் செல்லும் வகையில் மலைப்பாதை அமைக்க முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி கடினமான இன்ஜினியர்ஸ்லாம் வந்து 1944ஆம் ஆண்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு காட் ரோடு திறக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் சின்ன பேருந்துகள் அப்புறம் கார்கள் திருமலைக்கு செல்ல தொடங்கின. இதுதான் இந்த திருமலையோட வரலாறு. 1974ஆம் ஆண்டு தான் 2வது காட் சாலை உருவாக்கப்பட்டது. ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி தான் திருப்பதியோட டே 2. ஆக்சுவலாக இப்போ தான் மேலே வந்திருக்கேன், மலை மேலே, திருப்பதி மலை மேலே. காலைல ஒரு 6 மணிக்கு ஏறினேன். பஸ் தான் ஏறிச்சு, நான் ஏறல. இப்போ மேலே வந்திருக்கேன். டேரெக்டாக போய்ட்டு தரிசனம் பார்க்குற மாதிரி. கீழே டோக்கன் எதுவும் வாங்கல, ஏன்னா நேற்று சொல்லியிருந்தால டோக்கன் வாங்குறதுல கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகிடுச்சு, கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா டேரெக்டாக போய் லைனில் நிற்கிற மாதிரி. அப்புறம் இங்கே மேலே ஒரு 8 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் பார்க்குற மாதிரி, கவர் பண்ணுற மாதிரி. ஸோ வாங்க, கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதுதான் அஃபிஷியலாக பெருமாள் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். இந்த திருமலை பார்த்திங்கன்னா இந்த உலகத்துலேயே அதிகமாக பக்தர்கள் வரக்கூடிய ஒரு கோயிலாக திறந்துட்டுருக்கு. கோடிக்கணக்கான பக்தர்கள் வரதா ஒரு டேட்டா இருக்குது. அப்புறம் கலியுகத்தின் கடவுள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கலியுகத்தின் மக்களை காப்பாற்றும் தெய்வமாக பக்தர்களால் நம்பப்படுறாரு. 7 மலைகள், திருமலை ஆதிசேஷனின் 7 தலைகளை குறிக்கும் 7 மலைகளின் மீது அமைந்துள்ளது. அதனால் இதுக்கு 7 மலையான் என்றும் பெயரும் உள்ளது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே அதிக அளவில் பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் திருமலை தான். அப்புறமா லட்டு பிரசாதம். திருப்பதி லட்டு புவியியல் அடையாளமாக பெற்ற இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற பிரசாதங்களில் ஒன்றாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 44ல் ஒரு காட் போட்டாங்க, 74ல் இன்னொரு காட் போட்டாங்க. அப்படி இருந்தும் அலிபிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு ஆகிய 2 நடைபாதைகள் வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து செல்கிறார்கள். நடந்து தான் வருவேன்னு சொல்லி நடந்து. ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் இது பிரபா டைரி. நேற்று நைட்டு 9:30 மணிக்கு போய் க்யூவில் நின்னேன். காலையில் அதே 9:30 மணிக்கு திறந்து விட்டாங்க. 12 மணிக்கு சாமி பார்த்துட்டு வெளில, 10:30 மணிக்கு சாமி பார்த்துட்டு வெளில வந்தேன். இப்போ என்னென்னா, நீங்கள் வர்றது இருந்தால் வீக் டேஸில் வாங்க, வீக்கெண்டில் வர்றதுக்கு இதை செஞ்சு. ஏன்னா 12 மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ உங்களால் 12 மணி நேரம் வெயிட் பண்ண முடியுதுன்னா வீக்கெண்டில் வாங்க, இல்லைன்னா வீக் டேஸில் வாங்க. பரவாயில்ல, ஒரு நாள் லீவ் போட்டு வரதில்ல, சாமிக்காக வரதில்ல, பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இப்போ தான் லட்டு டோக்கன் வாங்கியிருக்கேன். இப்போ லட்டு டோக்கன் வாங்க போகிறேன். பின்னாடி இருக்குல்ல, இதில் தான் லட்டு வரும். ஸ்மெல்லு இங்கே அடிக்குது, அவ்வளோ ஸ்மெல்லு, அவ்வளோ வாசனையாக இருக்குது, அப்படியே தூக்குது. ஸோ இப்போ லட்டு கவுண்டருக்கு போகிறேன். லட்டு வாங்கிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், வாங்க. ஸோ மக்களே, ஒரு ரெடியாக போய்ட்டு லட்டு வாங்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த லட்டு கவுண்டரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம்னா, இந்த தரிசனத்துக்கு எவ்வளோ கூட்டம் நிற்கும், அந்த அளவுக்கு கூட்டம் நிற்குதுங்க லட்டு கவுண்டரில். அதை நின்று வாங்குறதுல பெரும் பாடாயிடுச்சு. அப்புறம் அந்த லட்டு பார்த்தீங்கன்னா, பழைய நாகேஸ்வரத்தில் ஒன்று காட்டுவாங்கல்ல, அவ்வளோ பெரிய லட்டு, 200 ரூபாய் அந்த லட்டு. அந்த ஒரு லட்டு ஆனால் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ்வளோ பெரிய லட்டு. சரி, ஆக்சுவலாக நான் நிறைய பேர் கொடுக்கணுன்றதுக்காக நான் சின்ன லட்டு வாங்கிட்டேன். இது ஒரு 4 லட்டு வாங்கினேன். அப்புறம் அங்கே ஒரு லட்டு ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ மொத்தமாக 5 லட்டு வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, பின்னாடி இருக்கிற ஒரு பில்டிங், அதுக்கப்புறம் இன்னொரு பில்டிங் இருக்குது, அங்கே போய் அன்னதானம் சாப்பிட்லான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, திருமலையில் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றத விட இங்கே அன்னதானம் சாப்பிட்றதே சூப்பராக இருக்கும் அதுவே. ஸோ அந்த அன்னதானத்தை டெஸ்ட் பண்ணி
சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நீங்களும் திருமலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்னதானம் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். மறக்காமல் அந்த லட்டு வாங்குங்க, பெரிய லட்டு. ஏன்னா நான் வாங்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நிறைய பேர் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக தான், இல்லை அந்த பெரிய லட்டு தான் வாங்கி சாப்பிட்ருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பாய். இன்றைக்கி திருமலை மலைச்சாலை, அதாவது இந்த திருப்பதியோட மலைச்சாலை பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிக பாதுகாப்பான ஒரு மலைச்சாலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதாவது மவுண்டன் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்தினாலும் கடுமையான பாதுகாப்பு விதிகளால் பயணம் சீராக நடைபெறதா சொல்கிறாங்க. அடுத்த முறை நீங்கள் திருமலைக்கு செல்லும்போது அந்த மலைச்சாலையின் பின்னால் இருக்கும் வரலாறையும் அதை உருவாக்கிய மக்களின் உழைப்பையும் நினைவில் கொள்ளுங்கள். கோவிந்தா பாய். அது மட்டும் இல்லாமல் 24 மணி நேரமும் பேருந்து வசதிகள், அன்னதானம், போக்குவரத்து, தரிசன ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்குங்க. இங்கே நீங்கள் 24 ஹவர்ஸ் அன்னதானத்தையும் பார்க்கலாம், 24 ஹவர்ஸ் பேருந்து சர்வீஸையும் பார்க்கலாம், மருத்துவ சேவைகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடம் தெரியுதில்ல, இதுதான் ஆக்சுவலாக தேங்காய் உடைக்கிற இடம். ஒரு காலத்தில் முன்னாடி இருந்திருக்கலாம், இப்போது இங்கே தான் தேங்காய் உடைப்பாங்க, கற்பூரம் ஏற்றுறது. பல திருமணங்கள் இங்கே தான் நடைபெறும். இங்கே நின்று திருமணம் செஞ்சு கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. நீங்கள் காலையில் ஒரு 6 அந்த முகூர்த்தம்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து அந்த டைமில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட திருமணங்களை பார்க்கலாம். வணக்கம் மக்களே, ஒரு வழியாக திருப்பதி பிளானில் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. பர்ஃபெக்டாக நடந்தது, நிம்மதியாக சந்தோஷமாக சாமி பார்த்தாச்சு. ஸோ இப்போ ட்ரெயினில் ஏறியிருக்கேன், சப்தகிரி ட்ரெயினில் தான் போட்டிருக்கேன். கிடைக்காதுன்னு நினச்சேன், ஒரு 4 மணிக்கு தான் ஓப்பன் பார்த்தா 3 டிக்கெட் கிட்ட இருந்தது. சரி டக்குனு போட்டேன். இப்போ சென்னைக்குன்னா ஒரு இப்போ 10 எடுக்க போகிறாங்க, ஒரு 9:30 அப்படி 10 கூட ஆகலாம். ஸோ வேறு ஒரு நல்ல இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இது கண்டென்ட்டோட, ஒரு ஊரோட, ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபா. பாய்.